ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மீட் யுவர் செல்ஃபோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷியா எல்லா காசையும் ஸ்கேமர்ட்ட லூஸ் பண்ணியிருந்தான்ல, அவன் பாட்டுக்கு கையில இருக்கிற மிச்சம் மீதி காசு எடுத்து சில திங்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து அதை குட்டியா சந்தை ஒண்ணு இருக்கு அதுல போய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் அவனை வெளியே வியாபாரம் பண்ணவே அவங்க அம்மா விட மாட்டாங்களாம், எப்பவுமே அவனை பத்திரமா பாத்துப்பாங்களாம். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தப்பு பண்ணிட்டோன்னு ஷியா நொந்து போயிட்டு இருக்கும் போது தான் அங்க யாவ் வரான். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஷியா பாக்குறான். அண்ணா நீங்களா இங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். எல்லாத்தையும் தூக்கி வையே, சாப்பிட போலாம், 2 பேரும் போய் நல்லா லஞ்ச் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு யாவ் கூப்பிடுறான். ஷியாவும் யாவும் சாப்பிட போறாங்க. ஷியா 2-3 நாளா சாப்பிடாமலே இருந்திருப்பான் போல, கையில காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா வேகமா 2-3 பவுல் நூடுல்ஸ காலி பண்ணிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு, எத்தனை நாளடா சாப்பிடாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாவ் கேட்க, இங்க ஊருக்கு வரும்போது ஃபிளைட்ல சாப்பிட்டது, அப்புறம் சாப்பிடவே இல்லைனா, கொஞ்சமா கையில கிடைக்கிற பன் மட்டும் தான் சாப்பிட்டேன். நான் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ்னா, இல்லைன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா எவ்வளவு கஞ்சமா இருந்து அந்த காசுலாம் சேர்த்தாங்கன்னு உனக்கு தெரியும்ல, நான் எப்படியாவது அதை திருப்பி வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு ஷியா சொல்லிட்டு இருக்க. யாவ் பாக்குறான். இங்க பாரு, அந்த பிறகு நான் உனக்கு காசு தரேன், அது போய் உங்க அம்மாவோட அக்கௌண்ட்ல போட்டு வச்சிரு. ஸ்கேமர்ஸ் கிட்ட எல்லாம் பணத்தை வாங்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது, தெரியும்ல அப்படின்னு கேட்க, தெரியும் அப்படின்னு ஷியா சொல்றான். ஊருக்கு போய் வந்து சேரு, இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு இந்த ஊரை சுத்தி பாரு ஷாங்காய, முதல் தடவையா வந்திருக்க, கிளம்பி மறுபடியும் ஊருக்கு வா அப்படின்னு சொல்ல, சுத்தி பாக்குறதா, இந்த ஊரை விட்டு ஓனா போதுன்னு இருக்குன்னா அப்படின்னு ஷியா யாவ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இங்க யாவை பத்தி பாட்டி நம்ம ஷூகோட்ட பேசிட்டு இருக்காங்க. யாவ் ரொம்ப நல்ல பையமா, டவுனுக்கு போனான், இங்க ஊரை விட்டு அவனால போய் இருக்கவே முடியல, அதனால திரும்ப வந்துட்டான். வந்தப்போ அவனுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல தெரியுமா, யாவோட அப்பா கூட ஹெல்ப் பண்ணல. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன், நீ போயிட்டு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் மேல கோவமா இருந்தாரு. ஆனா அப்பதான் அந்த எம்ப்ராய்டரி ஷாப் ஆன்லைன்ல வச்சிருக்காங்கல்ல, அது ஃபெயிலியர் ஆயிட்டு இருந்தது. யாவ் அதை அவன் கையில எடுத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம 2-3 பிசினஸ் இப்ப அவன் கையில வச்சிட்டு இருக்கான்ல, அது எல்லாமே அடுத்தவங்க ஆரம்பிச்சு அது ஃபெயிலியர் நிலைமையில இருந்ததுதான். அதை எடுத்துட்டு வந்து ஊர் மக்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்து அவனோட காசு சொந்தமா இன்வெஸ்ட் பண்ணி அதை அவன் பத்திரமா பார்த்து வச்சிட்டு இருக்கான். பெருசா அவனுக்கு லாபம்லாம் வருதுன்னு சொல்ல முடியாது, ஆனா அவன் நிம்மதியா இருக்கான். எனக்கும் அதான் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசிட்டு இருக்காங்க. ஷூகோ எல்லாத்தையும் அமைதியா கேட்க ஆரம்பிக்கிறா. பாட்டி, இங்க நீங்க கடை போட்டு நானும் உங்க கூடயே வந்து உட்காந்துருக்கேன், கிட்டத்தட்ட 2 hours ஆச்சு, ஆனா யாருமே வாங்கவே வரலையே பாட்டி, எப்படி காசு வருது உங்களுக்கு, சம்பளம் ஏதாவது வருதா இல்லையா அப்படின்னு பாவமா ஷூகோ கேக்குறா. 2 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி வருவாங்க, அப்பப்போ வருவாங்க, சில சமயம் இந்த வீக்கெண்ட் இருக்குல்ல அப்போனா கொஞ்சம் பேர் வருவாங்க, அந்த மாதிரி காசு சேர்த்து வச்சுதான் நான் கொஞ்சமா வந்துட்டு சாப்பாட்டுக்குலாம் யூஸ் பண்ணிக்குவேன். என் பேர பிள்ளைகிட்ட இருந்தா நான் காசு வாங்க மாட்டேன். எனக்குன்னு உடம்புல உயிர்னு ஒண்ணு ஒட்டி இருக்க வரைய, சக்தின்னு ஒண்ணு இருக்க வரைய நம்மளாவே நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கணும். யுவானுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது பாக்கெட் மணி கொடுக்கணும்ல, அதுக்கு கூட நான் காசு சேர்த்து வச்சிருக்கேன். 300 யுவான் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு, யாவுக்கு கல்யாணம் ஆகும்ல, கல்யாண செலவு கூட நான் காசு சேர்த்து வச்சிருக்கேன். அது எவ்வளோனா அப்படின்னு சொல்ல வந்துட்டு சீக்ரெட் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஷூகோ பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் இந்த சீச்சை இருக்கால, தம்பி ஏதோ செலவு பண்றான் அப்படின்னு தெரியுது, ரொம்ப கம்மியா செலவு பண்றான், என்ன பண்றான்னு தெரியல, நான் என்னோட கார்டு கொடுத்து விட்டேன், அதுல இருந்து செலவு பண்றான் அப்படின்னு தம்பியை பாக்கிறதுக்கு ஷாங்காய்க்கு கிளம்பிட வேண்டியதா அப்படின்னு சீச்சி கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க கடையில இருந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம பாட்டிக்கு, யாவோட பாட்டிக்கு பாய் சொல்லிட்டு குட்டி பொண்ணுங்க எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம ஷூகோ வழக்கம் போல டைம் கிடைக்கும் போதெல்லாம் யுவானோட நம்பருக்கு கால் பண்ணி பாப்பா போல. அன்னைக்கும் கால் பண்ணிடுறா. யுவான் நம்பர் அன்னைக்கு ஆன்ல இருக்கு, நீ எதுக்கு எனக்கு போன் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுவான் போன் எடுத்து கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப யுவான் பக்கத்துல இருக்க பையன் போனை புடுங்கி, இந்த பையன் இருக்க ஹோட்டல் பேரு லிண்டன் ஹோட்டல், அங்க வந்து அவனை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்குள்ள யுவான் வாங்கி போனை கட் பண்ணிடுறான். யாரா ஒரு பொண்ணு பேசுது, உனக்கு 100 மிஸ்டு கால் கொடுத்திருக்கு அந்த பொண்ணு, உன்னை லவ் பண்ணுதான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த பொண்ணு புதுசா இங்க கூடி வந்திருக்கு, கொஞ்ச நாளைக்கு டூரிஸ்ட்னு சொல்லிட்டு யுவான் சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள வேகமா ஷூகோ பாட்டி கிட்ட சொல்லிடுறா, இருங்க நான் யாவ் கிட்ட கால் பண்றேன்னு சொல்ல, அவனுக்கு கால் பண்ணாத, அவனுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சே சொல்ல மாட்டேங்கிறான், நம்ம 2 பேரும் போய் அவனை அடிச்சு கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு பாட்டி அங்க இருந்து ஷூகோவை கூட்டிட்டு கிளம்புறாங்க. பாட்டி டாக்ஸியாவது பிடிக்கலாம் அப்படின்னு ஷூகோ சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து சீச்சி அவளோட தம்பியை பாக்குறதுக்காக ஒரு காரை வாடகைக்கு எடுத்துட்டு டவுனுக்கு கிளம்பிட்டு இருக்கா. நீங்க வாங்க, டவுனுக்கு தானே போறீங்க, நான் டிராப் பண்ணிடுறேன்னு சொல்றா. இவ்வளோ பின்னாடியே ஏறிக்கிறாங்க 2 பேரும். என்ன கூப்பிடாம நீங்க 2 பேரும் எங்க பாட்டி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி கேட்டுட்டு இருக்கா. அது ஒரு முக்கியமான விஷயமா, அப்புறம் சொல்றேன், நீ அந்த ஒரு ஹோட்டல் சொல்றேன் அங்க மட்டும் டிராப் பண்ணு அப்படின்னு சொல்ல, அதே மாதிரியே சீச்சி டிராப் பண்ணி வச்சிடுறா. பாட்டி கீழே இறங்குறாங்க. நம்ம ஷூகோவும் கூட போயிட்டு இருக்கா. பாட்டி போற வழியில பார்த்து ஹோட்டல் இந்த பக்கம் தானே இருக்கு, ஒரு நிமிஷம் இந்த குச்சியை மட்டும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சில திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வாங்கிக்கிறாங்க. ஷூகோ பாட்டிக்கு காசை பே பண்ணிட்டு, பாட்டி யா போன் பண்றான், அவன் கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி போனை கட் பண்ணி விட்டுறாங்க. அவன் கிட்ட எதுவும் பேசாத, பாத்துக்கலாமா அப்படின்னு. யாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருது, பாட்டி என்ன பண்ண போறாங்கன்னு போச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடி வந்துட்டு இருக்கான். இங்க அந்த ஹோட்டலுக்குள்ள ஷூகோ வந்து விசாரிக்கிறா, இங்க யுவான் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. அப்ப யுவான் எட்டி பாத்துடுறான். யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்துட்டு யுவான் பாசத்துல ஓடி போய் பாட்டியை கட்டி பிடிக்கிறதுக்கு போக, பாட்டி சில திங்ஸ் எல்லாம் வாங்கினாங்கல்ல, அதை எடுத்து நல்லா மூஞ்சிய ரணமாக்குறாங்க. எவ்வளவு தைரியம் தான் பாட்டி கிட்ட சொல்லாம
இல்லாம ஓடி வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஷூகோவால என்ன பண்றதுன்னு தெரியல, ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அப்ப இந்த கூட ஒரு பையன் வேலை பாக்குறான்ல, அவன் இவானை காப்பாத்த வரேன்னு வந்து அவனும் அடி வாங்கிட்டு இருக்கான். இப்பதான் யாவ் ஓடி வரான். படி படி போதும் விடுங்கன்னு சொல்ல யாவோட மூஞ்சிலேயே 2 அடி விழுந்துருது. ஷூகோ நல்லா வாய பொழுது பாட்டிக்குள்ள இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. நல்லா அடியெல்லாம் முடியுது. கரெக்டா இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஷியா இருக்கான்ல, அவனை பாக்குறதுக்கு சீச்சி கிளம்பி போயிடுறா. அக்காவை பார்த்துட்டு ஷியா அமைதியா இருக்க சீச்சி போய் பக்கத்துலயே உட்காந்துக்கிறா. அக்கா எவ்வளவு நேரம் அமைதியா இருப்ப, ப்ளீஸ் என்ன போட்டு திட்டிரு, அப்புறம் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா சீச்சி வாயவே துறக்கல. இன்னொரு பக்கம் அடி வாங்கிட்டு யாவ் வேற அதே ஹோட்டல்லயே சாப்பிடறதுக்கு உட்காந்துட்டு இருக்கான். நம்ம யுவானும் கூட உட்காந்துட்டு இருக்கான். 4 பேரும் ஒன்னா சாப்பிடறதுக்கு ஆர்டர் எல்லாம் பண்றாங்க. தம்பி நீயும் என் கூட உட்காந்து சாப்பிடுப்பா அப்படின்னு பாட்டி யுவான் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனை கூப்பிட, இல்ல பாட்டி எனக்கு வேலை இருக்கு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான் அங்க இருந்து. நல்ல வேலை இந்த புள்ள இந்த ஹோட்டல் பேரை சொன்னுச்சு, இல்லனா என் பேர் என்ன நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாட்டி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா அடி வாங்கிட்டு யுவான் சோகமா உட்காந்துட்டு இருக்கான். உடனே பாட்டி நான் கொஞ்சம் வேலை பார்க்கணும், இங்க வாரம் தான் சம்பளம் கொடுப்பாங்க, 5 நாள் வேலை பார்த்துட்டேன், இன்னும் 2 நாள் வேலை பார்த்தா சம்பளம் கிடைச்சிரும், நான் போய் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்ல பாட்டி மறுபடியும் அவனை அடிக்கிறதுக்கு போறாங்க. யாவ் பாக்குறான். சரி போ வேலையை பாரு, வேலை பார்த்துட்டு அப்புறம் 2 நாளுக்கு அப்புறமா ஊருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்கான். ஏன்னா நீ அவனை வேலை பார்க்க விட்டேன்னு பாட்டி கத்த ஆரம்பிக்க, விடுங்க பாட்டி 5 நாள் வேலை பார்த்துட்டான், இன்னும் 2 நாள் வேலை பார்க்காம இருந்தா எல்லாம் வேஸ்ட் ஆயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவன் தம்பியை பத்தி உனக்கு கவலையே இல்லையா, இங்க இருக்காங்கிற விஷயம் உனக்கு முன்னாடி தெரியும் தானே, ஏன் என்கிட்ட சொல்லன்னு கேட்க உன்னை ஷூகோ பாக்குறா. யாவ் உனக்கு முன்னாடியும் தம்பி இங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு. அவங்க காலடி எடுத்து வைக்கும் போதே எனக்கு தெரியும், ஏன்னா நான் ஒரு இன்ஃபார்மேட் இங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஷூகோ யாருன்னு கேட்டுட்டு இருக்கா. ஒரு தடவை யுவான் அவன் கூட ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து பாட்டு பாடிட்டே வெற்றி நம்மதே வெற்றி கொடி கட்டு அப்படின்லாம் கண்டபடி பாடிட்டு நடந்து வந்தாங்கல்ல. அப்ப பாத்ரூம்குள்ள யுவான் போயிருக்கான். நடக்கிற எல்லாத்தையுமே யாவ் பார்த்துட்டு பின்னாடி வந்திருக்கான். சரியான கிறுக்கு பசங்களா இருப்பாங்க போலன்னு. யுவான் பாத்ரூம் போன நேரமா பார்த்து கூட இருக்க ஃப்ரெண்டு பிடிச்சிழுத்து, இங்க பாரு நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன், அண்ணன் கொஞ்சம் காசு கொடுக்குறேன் பாக்கெட்ல வச்சுக்கோ, உன் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண நினைக்காது, அவனுக்கு நல்லது பண்ண நினைச்சுக்கோ, அவன்லாம் கண்டிப்பா சஸ்டெயின் பண்ண மாட்டான்டா, அவனை நல்லபடியா பாத்துக்கோ, காசு இருந்ததுக்கு அப்புறமா இந்த வாழ்க்கையோட கஷ்டம் புரிஞ்சதுக்கு அப்புறமா அவனே வீட்டுக்கு வந்து சேர்வான்னு சொல்லிட்டு யாவ் அங்கிருந்து கிளம்பியிருக்கான். அங்க என்னென்னலாம் யுவான் பண்றான் அப்படின்னு ஒரு விஷயம் விடாம எல்லாத்தையும் டெய்லி இந்த பையன் நம்ம யாவுக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ஷியா இருக்கானே அவனுக்கே இந்த விஷயம் தெரியும். பொய் சொல்லும் போது இந்த ஷியா ஒரு மாதிரி மூஞ்ச கோணுவான். அப்படி கோணும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே கிராமத்துல இந்த விஷயம் சொன்னா எல்லாருக்கும் பரவிரும், நீ யார்கிட்டயும் சொல்லல, அட்லீஸ்ட் என் கிட்ட மட்டுமாச்சும் சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு ஷூஹோ கேக்குறா. ஏற்கனவே அந்த வயிறு கலக்கின மேட்டரை நீ தான் லீக் பண்ணியோங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்கு, உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்னு சொல்ல சத்தியமா நான் வெளியே சொல்லவே இல்லை, ஏன் அப்படி என்ன பாடப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா பாட்டி செம்மையா நீங்க பஞ்ச் பண்ணீங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஆனா நீங்க சின்ன வயசுல எவ்வளவு அழகா இருந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஷூகோ சொல்லிட்டு, சரி ஓகே இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு 3 பேரும் இந்த மெமரியை கிளிக் பண்றதுக்காக போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஷூகோ நான் கண்ணை மூட்டேன்னு நினைக்கிறேன், இன்னொரு தடவை ஒரு போட்டோ எடுன்னு சொல்ல, இல்ல நல்லாதான் இருக்குன்னு ஷூகோ சொல்றா. ஆனா நிஜமாவே யாவதுல கண்ணை தான் மூடி இருக்கான். வேணும்னே ஷூகோ அவனை ஏமாத்திட்டு கண்ணு முன்ன போட்டோவே வச்சுட்டு போனை க்ளோஸ் பண்ணிடுறா, யார்கிட்ட கொடுக்க கூட செய்யாம. பின்னாடி யுவான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால போய் சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கான். இங்க சீச்சி இன்னும் உட்காந்துட்டே இருக்கா. உன்னை இதுக்கும் மேலே நான் திட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷியாவை பார்த்து, இது வரைக்கும் நான் திட்டினதெல்லாம் நீ ஒழுங்கா கேட்டிருந்தனா இப்படி வந்து உட்காந்துருக்க நிலைமை வருமா, வந்து தொலை, நீ ஒன்னும் யார்கிட்ட எல்லாம் காசு கடன் வாங்க வேணாம், அவன் ஏற்கனவே நிறைய செலவு பண்ணிட்டான், அக்கா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன், அதை நீ வந்துட்டு அம்மா கிட்ட போய் கொடுத்துரு, அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம், எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்டா அப்படி பண்ண, ஏன் இப்படி வந்துட்டு ஏமாந்து போற அறிவு கட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறா சீச்சி. இந்த குடும்பத்திலே நான் ஒருத்த மட்டும் தான் பையன், இந்த குடும்பத்தை எல்லாரையும் நம்பி நான் வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா, உங்க எல்லாரையும் நான் பாத்துக்கணும்ல, அதான் சீக்கிரமா காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன். அந்த உடன் கடையில எதுவுமே வேலை போகவே மாட்டேங்குது, யாருமே வரவே மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். சீச்சி பாக்குறா, ஓ நீங்க தான் அந்த வீட்டோட ஆம்பளையாக்கும் சார், நம்ம எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்துக்கலாம் சார், உடனடி காசெல்லாம் எதுல இருந்துமே வராது, கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சுக்கலாம், ரொம்ப பெருசா ஆசைப்பட்ட அப்படின்னா இப்படிதான் ஏமாந்து போய் நிக்கணும், அக்கா சொல்றது கேளு, நடந்தது நடந்து போச்சு, இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, ஆனா அந்த உலகம் எவ்வளவு மோசமானது, என்னெல்லாம் நடக்கும் தெரியுதுல்ல, பாத்துக்கலாம், இதெல்லாம் நம்ம 2 பேருமா சேர்ந்து வித்துட்டு ஊருக்கு கிளம்பலாம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி சொல்றா. ஷியா அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். சரி ஓகேன்னு தலையாட்டிட்டு இங்க பாட்டி கிளம்புறாங்க. ஹோட்டல்ல இருந்து 2 நாள் தான், ஒழுங்கா வந்துடணும், நல்லபடியா படிச்சு பெரிய ஆள் ஆகணும், இந்த மாதிரி வேலைலாம் ரொம்ப கஷ்டம் தாங்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஷூகோ பாக்குறா. யுவான் அந்த விஷயத்த வெளியே லீக் பண்ணவே இல்லடா, ப்ராமிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தெரியும் தெரியும், இந்த ஊர்ல உனக்கு யாரு தெரிய போகுது, யாருக்கிட்ட நீ சொல்ல போற, இதை பத்தி நான் ஆல்ரெடி யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு யுவான் சொல்றான். அதான் நான் சொல்லன்னு தெரியுதுல, அப்பயும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க, பல தட்டிடுவேன் பாத்துக்கோன்னு ஷூகோ சொல்லிட்டு, சரி ஓகே 2 நாள் ஊருக்கு வந்து சேர்ப்பான்னு உங்க 3 பேரும் கத்தி கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீச்சியும் கிளம்புறா. சரி ஓகே நீ 2 நாள்ல ஊருக்கு வந்து சேரு, நான் வெயிட் பண்றேன், அம்மா கிட்ட இந்த எதையும் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு கிளம்புறா. அக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு ஷியா ஓடி வரான். அவளை வேகமா கட்டி பிடிச்சுக்கிறான். சரி போய் வேலையை பாடுறா, சும்மா கிரிஞ்சா ஏதாவது பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி அங்க வந்து திரும்பி கண்ணுல இருந்து கண்ணீரை தொடச்சிட்டே போயிட்டு இருக்கா. ரொம்ப இமோஷனல் ஆயிடுறா. இன்னொரு பக்கம் ஷியாச்ச நம்ம ஏன் போய் கட்டி பிடிச்சோம், கட்டி பிடிச்சு நம்மளே வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டோம், நல்லா கிண்டல் பண்ண
போறா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்கான். 2 பேரும் கொஞ்சம் இமோஷனலா ஆளாளுக்கு ஒரு பக்கம் கிளம்புறாங்க. இங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க நம்ம யாவோட மத்த எல்லாரும். யாவ் அவன் காரை டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஷூகோ ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கா. இந்த கிராமத்துல தான் நான் இப்ப இருந்துட்டு இருக்கேன். இதோ இந்த பையன் இருக்கான்ல, பாக்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருப்பான், ஆனா வாய் கொஞ்சம் ஓவரு, சரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷூகோ கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம யாவ் சொல்றான், ஹே என்னை பத்தி நானே சொல்லிக்கிறேன், நான் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் மேன், அது இந்த வில்லேஜோட ஹேண்ட்ஸம் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தியே புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கான். அம்மா இது யாருக்கு நீ அனுப்ப போற அப்படின்னு சொல்லிட்டு யாவ் கேட்க, அதுவா எங்க அம்மா அப்பாக்கு, என் அக்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ சொல்லிட்டு இருக்கா. இது உன் குடும்பத்துக்கா, இரு மரியாதையா மறுபடியும் வேற பேசி தரேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஷூகோ அமுச்சு விட்டுறா. ஷூகோட அக்கா சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கா. அவ ஹாப்பியா இருந்தா சரி அப்படி சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஷூகோட அம்மா அப்பா, பாருங்களேன் அந்த பையன் நல்லா இருக்கான், பல்லு கூட இப்படி வெள்ளேர்னு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகுல மயங்கிட்டு இருக்காங்க 2 பேரும். இன்னொரு பக்கம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஷியா இருக்கான்ல, நம்ம யுவான் எங்க இருக்கானோ அங்கே தேடி வந்துடுறான். இது பாக்கிறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கு, இதுல நீ காசு கட்டி ஏமாதனா நம்ம மேல என்ன தப்பு இருக்கு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுடா, உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு யுவான் சொல்லிட்டு இருக்கான். இல்ல என் அக்கா பார்த்ததுமே இது ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா, நமக்கு தாண்டா தெரியல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது போல அப்படின்னு சொல்லிட்டு ஷியா வேற ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஊருக்கு போயிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு. சரி ஓகே விடுங்க, இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்க முடியாது, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுவான் இந்த பசங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள நம்ம ஷூகோ எனக்கு நைட்டு எல்லாரும் கூடயும் பேசுறதுக்கு கீழே வரல, மத்தவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த யூன்னு சொல்லிட்டு ஒரு பிளே பாய் இருப்பான்ல, அந்த பையன் வந்துடுறான். நான் வந்ததும் உங்களுக்கு எல்லாம் ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன், இத்தனை நாள் ஓடி போயிடுச்சு, இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணவே இல்ல, பார்த்தா ஃபேர்வெல் பார்ட்டியை கொடுக்குற நாள் வந்துரும் போல. சரி ஓகே, இந்த தைமா இருக்கால, என்ன பார்த்தாலே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாளே, என்ன பார்த்தா அவ்வளவு பயமாவா இருக்கு, நீங்க தான் என்ன பிளே பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு பேட் இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாம் உங்களால தான் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். உங்க எல்லாருக்கும் நான் இன்னைக்கு ஒரு பாட்டு ஒண்ணு பாடி காட்ட போறேன், எல்லாம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பாட ஆரம்பிக்கிறான். யூ பாட பயங்கரமா நல்லா பாடுவான் போல, மத்த எல்லாருமே பயங்கரமா இன்வால்வ் ஆயிடுறாங்க அதுல. சீச்சி இருக்கால, அதே பாட்டோட ஃபீமேல் லைன்ஸ் எல்லாம் அவ பாடிட்டு இருக்கா. இது பாட்டு ரொம்ப அழகா இருக்கு, யாராலுமே எந்திரிச்சே போக முடியாம அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. இது மேல படுத்துட்டு இருக்க ஷூகோ காதுலயும் உழுவுது. ஷூகோக்கு அவ ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துருது. இந்த பாட்டை கேட்டதுமே ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின பாட்டு. வேகமா நம்ம அந்த ஃப்ரெண்டோட நம்பர் எடுத்துட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேரை மட்டும் திரும்ப சொல்லிட்டு மறுபடியும் வாய்ஸ் மெசேஜை கட் பண்ணிடுறா. எவ்வளவு ஹாப்பியா இருந்துட்டு இருப்பா அவ அப்படின்னு. இந்த ஊர்ல 4 குட்டி பிள்ளைங்க இப்ப பாரு சுத்திட்டே இருக்கும்ல, நம்ம யாவோட குதிரை கியூட்டி பைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்து கண்ட சாப்பாடையும் கொடுக்குறாங்க. உலகத்துல எவ்வளவோ சாப்பாடு இருக்கு, நம்ம கியூட்டி பைக்கு இந்த யாவு இருக்கான அந்த அங்கிள் மோசமான அங்கிள், இப்ப பாரு புள்ளையே சாப்பிட கொடுக்குறாரு, அவர்லாம் நல்லவரே கிடையாதுன்னு சொல்ல, ஏய் என்னடா என்னை பத்தி என் முன்னாடியே கேவலமா பேசுறீங்களா அப்படின்னு யாவங்க வந்துடுறான். எல்லாம் ஓடி போக ட்ரை பண்ண ஒரு பிள்ளைய மட்டும் புடிச்சிடுறான். நீங்களாம் ஓடுங்கன்னு அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா. யாவ் அத்தனை பேரையும் கூட்டு போய் நல்லா நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட கொடுத்துட்டு, குதிரைக்கு எல்லா சாப்பாடையும் கொடுக்க கூடாதுடா, அது உடம்பு கெட்டு போயிடும், சில திங்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல, இல்லையே அன்னைக்கு கூட நாங்க வந்துட்டு நல்லா கத்திரிக்காய வறுவலை போட்டு ஃப்ரை பண்ணது இருந்ததுல அதை கொடுத்தோம், குதிரை நல்லா கியூட்டி போய் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்ல, என்னைக்கு சாப்பிட்டுச்சு, ஆமா அன்னைக்கு கூட குதிரைக்கு வயிறு சரியில்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது என்னைக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆஹா கதை அப்படி போதான் மனசுக்குள்ளே ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹோட்டல்ல வேலை பாக்குற பொண்ணு நம்ம ஷூ ஹோட்டல் பிட்டு போட்டு பாக்குறா. நீ பேசாம ஒரு வாலண்டியர் பண்ணி எங்களுக்கு கொஞ்ச நேரம் வேலை பார்த்தா போதும், உன் சாப்பாடு எல்லாம் நாங்களே கவர் பண்ணிடுறோம், ஓகே தானேன்னு சொல்ல, நான் இங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன், வேலை பார்க்கறதுக்கு வரல, தயவு செஞ்சு நாளை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ எஸ்கேப் ஆயிடுறா. எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா மத்தபடி வேலை எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இந்த பொண்ணுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப யாரோ பக்கத்து டேபிள்ல இருந்து ஒரு பையன் பில்லே பே பண்ணாம போயிட்டாங்க போல. அந்த பொண்ணு பார்த்துட்டு இந்த மாசத்துலயே இது 2வது தடவை பில்லே பே பண்ணாம போறாங்க. சரி என்ன பண்றதுன்னு ஃபீல் பண்ண எந்த பக்கம் போனாங்க. ஒரு நிமிஷம் பில்லை என்கிட்ட கூடன்னு வாங்கிட்டு ஷூகோ ரன்னர் ரேஞ்சில வேகமா ஓடிட்டு இருக்கா. இந்த குட்டி பிள்ளைங்க எல்லாம் பாக்குறாங்க, இந்த ஷூகோக்கா ஓடுறாங்க பாரு, நம்மளும் பின்னாடியே ஓடுவோம்னு சொல்லிட்டு அந்த 4 பிள்ளைங்களும் ஓடுறாங்க. ஷூகோ ஓடி போயிட்டு அந்த கெஸ்ட் கார்ல ஏறதுக்குள்ள போய் பிடிச்சிடுறா. சார் பில்லு பே பண்ண மறந்துட்டீங்கன்னு சொல்ல, ஐயோ சாரிங்க என் ஃப்ரெண்டு பே பண்ணாங்கன்னு நினைச்சிட்டேன், கொடுங்க பே பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவங்களும் பே பண்றாங்க. ஷூகோ பின்னாடியே இந்த பிள்ளைங்களாம் ஓடி வந்துட்டு, அக்கா ஏன்க்கா இப்படி ஓடி வந்தீங்க, உங்களால நாங்க ஓடி வந்து எங்களுக்கு மூச்செல்லாம் தள்ளுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில்லுன்னு ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு இவகிட்டே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யாவோட பாட்டியும் அந்த பக்கம் தான் வராங்க. இதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. யாவு பக்கத்துல கடைக்கு கூட்டு போயிட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு வெளியே மூச்சு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்க நம்ம ஷூகோக்கு பாட்டி விசிறி விட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கலர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். இந்த கலர் வேணுமா ஆரஞ்சு கலர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு யாவ் கேட்க, இல்ல பரவாயில்ல இருந்துட்டு போகுது, இருந்தாலும் இந்த ஹோட்டல் பிசினஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டமானது, இதே மாதிரி எத்தனை கஸ்டமர்ஸ் நான் என் ஹோட்டல் லைஃப்ல பாத்திருப்பேன், சோ எனக்கு இதெல்லாம் ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ சொல்லிட்டு இருக்கா. கொடுங்க பாட்டி நான் விசிறி விடுறேன் அப்படின்னு யாவ் விசிறி விட ஆரம்பிக்கிறான். நல்லா பாட்டிக்கு தெரிஞ்சிருது எப்படியாவது ஷூகோவை வேலையில சேர்க்கறதுக்கு யாவ் ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னு. ஆனா ஷூகோ விட்டு கொடுக்குற மாதிரியே இல்ல. அங்க இருந்து யாவ் எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு கிளம்பி போயிட ஷூகோ பாக்குறா, பாட்டி இந்த யாவ் என்ன லவ் பண்றான் போல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்டே நம்ம யாவை பத்தி காமெடி
காமெடி பண்ணி கெக்க பிக்க 2 பேரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஷியாவோட வீட்ல அவன் அம்மாவும் சீச்சியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க குட்டி பொண்ணோட சேர்ந்துட்டு. கொஞ்ச நேரத்திலேயே எங்க ஷியா வந்துடுறான். என்னடா இங்கே வந்துட்டல்ல, இங்க பாரு உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மாஸ்டர் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கடா, அவர்கிட்ட போய் நல்லா கத்துக்கோ. பாத்தியா ஷாங்காயில உனக்கு திறமை பத்தலன்னு சொல்லிட்டாங்க, இங்கெல்லாம் உனக்கு அப்படி பிரச்சனையே கிடையாது, உன்னை நல்லா பாத்துக்குவாங்க, நாங்களும் உன்னை பாத்துக்கிறதுக்கு இருக்கோம், போய் வேலையை பாரு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஷியா சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம யாவும் போயிட்டு வீட்டுல சமையல்லாம் ரெடி பண்ணிருக்கான் பாட்டி கூட சேர்ந்து. ஏன்னா 2 நாள் ஆயிடுச்சு, இன்னைக்குதான் மறுபடியும் நம்ம யுவானும் வர போறான். சமையல்லாம் ஸ்பெஷலா ரெடி பண்ணும் போதே யுவான் வேகமா ஓடி வந்துட்டான். பாட்டின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைக்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வேற 2 அடி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அண்ணங்கிற மாதிரி அதெல்லாம போயிட்டு இருக்கு. உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாவ் திட்டிட்டு இருக்கான். நம்ம யுவானுக்கு சம்பளம் வேற கிடைச்சிருக்குல்ல, பாட்டிக்கு சில திங்ஸ் எல்லாம் ஸ்வெட்டர் மாதிரி ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கான். யாவுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த பாரு இது வந்து புது ஷேவிங் மிஷின், சூப்பரா ஷேவ் பண்ணும், கொஞ்சம் விலை கம்மி தான், இருந்தாலும் நான் நல்லா சம்பாரிச்சதுக்கு அப்புறமா வேற வாங்கி தரும் புரியுதா, ஆனா என்ன கண்ட்ரோல் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத, நானே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவான் சொல்லிட்டு இருக்கான். யா உடனே சரி சரி போனா போது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்துட்டு போயிட்டு ரேசர் எடுத்துட்டு போயிட்டு ஷேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நல்லாதான் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு ஷூஹோக்கு ஐஸ் போறதுக்காக இந்த யாவ் இருக்கான்ல ஒரு பாபிக்யூ பார்ட்டி ஒண்ணு ரெடி பண்ணிருக்கான். நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த இடத்துல தங்கி இருக்க எல்லாருமே நம்ம சீச்சி, அப்புறம் நம்ம குரு, அப்புறம் நானா, அப்புறம் தைமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் வந்திருக்காங்க. யுவான் கூட வந்து உட்காந்துருக்கான். யுவான் ஏற்கனவே அசிங்கப்பட்டு தான் இங்க ஒன்னா, அவனை எப்படியாவது சரி பண்ணும் அப்படிங்கறதா இங்க இருக்க எல்லாருக்கும் ஐடியாவா இருக்கு. சோ அவங்க ஸ்கூல் படிக்கும் போது நடந்த காமெடியான விஷயத்த ஒருத்தங்களா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல யூ சொல்லிட்டு இருக்கான், நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதையை ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஷியா இருக்கான்ல, நேரா கிளம்பி மாஸ்டரை பாக்கிறதுக்கு வந்துடுறான். மாஸ்டர் நான் திரும்ப வந்துட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாஸ்டர் காதுல விழுவுதா இல்லையான்னு கேட்க, நான் என்ன செவுடா நல்லா காதுல விழுவுது, போடா அந்த பக்கம் அப்படின்னு மாஸ்டர் கொஞ்சம் கோவமாவே இருக்காரு. மாஸ்டர் கால் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடப்ப கட்டி எடுத்து வேக வேகமா கூட்டிக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து போறியா இல்லையான்னு சொல்லிட்டு மாஸ்டர் கத்த ஆரம்பிச்சுட்டு ஓங்கி ஒரு உத விடுறாரு. இங்க எவ்வளவு வேணா உதைங்க, இவ்வளவு வேணா அடிங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இடுப்ப காட்டிட்டு இருக்கான். நல்லா உதைங்க மாஸ்டர் அப்படின்னு. மாஸ்டர் சாரி மாஸ்டர், இனிமே அப்படி பண்ணவே மாட்டேன், போன் நோண்ட மாட்டேன், கேம்ஸ் விளையாட மாட்டேன், ஒழுங்கா கத்துக்குவேன், என் திறமையை வளர்த்துக்குவேன், பிளீஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும்ல, வாங்கிட்டு வந்த சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மாஸ்டர் வேணாங்கிறாரு. மாஸ்டரோட வாயை பொழுது ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா மாஸ்டர் அப்படின்னு. நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாடா நல்லா இருக்கு, இது என்ன ஷாங்காயில வாங்கினதா அப்படின்னு மாஸ்டரும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. நாளைக்கு காலைல வேலைக்கு வந்தா போதும், போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க யூ அவன் கதையில ஒரு பொண்ணுக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது லவ் லெட்டர் கொடுத்தேன்னா அந்த பொண்ணு நான் படிப்பை டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எங்க டீச்சர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. அந்த டீச்சர் சைனீஸ் லாங்குவேஜ் எடுக்கிற டீச்சர். அவங்க நேரா வந்து நான் என்னென்னலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல ஒட்டு மொத்தமா முன்னாடி எல்லாரையும் மானத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நான் என்னைக்குமே என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். அப்புறம் எங்க அப்பா வேற கூப்பிட்டு விட்டாங்களா, எங்க அப்பா இருக்காருல என்கிட்ட என்ன தெரியுமா அட்வைஸ் பண்ணாரு, இங்க பாரு ஒரு பொண்ணு கூட லேசாவது பிடிச்சிருக்கான்னு பாரு, பிடிச்சிருந்தா லவ் லெட்டர்லாம் போய் நீட்டு, இல்லைன்னா எத்தனை தடவை நீ லவ் லெட்டர் கொடுத்தாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அசிங்கப்படுறியோ இல்லையோ கண்டிப்பா அந்த பொண்ணு உன்னை ரிஜெக்ட் பண்ணி அதுக்கு நீ அசிங்கப்படுவேன்னு சொன்னாருன்னு சொல்ல எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நானா பாக்குறா, எனக்கு கூட தான் ஒரு கேவலமான சம்பவம் ஸ்கூல்ல நடந்தது. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது என்னோட ஸ்கர்ட் என்னோட அண்டர்வேர்லயே மாட்டிக்கிச்சு. எல்லாருமே என்ன பார்த்து கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க, பார்த்துட்டே இருந்தாங்களே தவிர யாருமே ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை தெரியுமா. நான் கூட நான் அழகா இருக்கேன்னா எல்லாரும் பாக்குறாங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். செம்ம அசிங்கமா போச்சு குமாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னை யுவான் பாக்குறான், அக்கா உங்களுக்கு வந்து அசிங்கப்பட்டீங்கல்ல, அப்புறம் என்னாச்சுக்கா அப்படின்னு. அப்புறம் என்னாச்சு, அது கொஞ்ச நாளே யாருக்கும் தெரியாத மாதிரி நானே மூஞ்ச வச்சுட்டேன். அப்புறம் அவங்களும் மறந்துட்டாங்க, நானும் மறந்துட்டேன். இங்க பாருடா, நம்ம எது ரொம்ப நினைச்சு அசிங்கப்படுறோமோ அதெல்லாம் நினைச்சுதான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நமக்கு செம்ம காமெடியா இருக்கும். சோ இதெல்லாம் ஒரு காமெடியான விஷயம் தான், இதுக்கெல்லாம் நீ வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அர்த்தமே கிடையாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. யுவான் கொஞ்சம் கொஞ்சமா இது ஒரு பெரிய விஷயம் இல்ல போல அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சீச்சி இருக்கால, நான் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட காசே கிடையாது, அப்போதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்கூலோட நிறுத்திடலான்னு பிளான் பண்ணேன். அப்போதான் வந்துட்டு யாவ் வந்தான். யாவ நான் வந்து எனக்கு காலேஜ்க்கு அவங்களே ஃபீஸ் கட்டினாங்க. நீ படிச்சு பெரிய வேலைக்கு போகணுங்கிறது கூட அவசியம் கிடையாது, ஆனா படிப்புங்கிறது வெளி உலகத்தை பாக்கிறதுக்கான ஒரு டிக்கெட். அந்த பாக்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்ச மாதிரி உனக்கும் கிடைக்கணும். நீ வந்து இங்க இருக்கணுமா இல்ல ஊரை விட்டு வெளியே வேலைக்கு போகணுமாங்கிறத நீ முடிவு பண்ணணும். உன் பொருளாதார நிலைமை முடிவு பண்ணக்கூடாது சொல்லிட்டு எனக்கு காசு கொடுத்து படிக்க வச்சாங்க. யாவ் அண்ணனுக்கு படிப்போட முக்கியத்துவம் தெரியும்னு சொல்ல யுவானுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. எல்லாத்தையும் ஷூகோ அப்படியே அமைதியா கேட்டுட்டு இருக்கா. ஆமா, அதுவும் இல்லாம நான் யாவனுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஜ் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு நான் தான் சிஇஓ அப்படின்னு சொல்ல, இதுல மெம்பர்ஷிப் வாங்குறதுக்கு ஃபீஸ் ஏதாவது கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ கேட்டுட்டு இருக்கா. எல்லாரும் விழுந்து போதும் என்ன ரொம்ப பெருமைப்படுத்தாதீங்க அப்படின்னு மாறி மாறி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஷூகோ கேக்குறா, ஆனா என்னதான் இருந்தாலும் யுவான்
யுவானோட அந்த சீக்ரெட்டை வெளியே சொன்னது யாரு, அது தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல பக்கத்துல வா, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாவவ்ல பக்கத்துல கூப்பிடுறான். இன்னும் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு ஷூகோ பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா காதுல ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு யுவான் கத்திட்டு இருந்தால வீட்டுல, ஷூகோ கூட வெளியே இருந்து கேட்டுட்டு இருந்தாலே, அப்ப இந்த 4 குட்டி பசங்களும் தான் கியூட்டி பைக்கு சாப்பாடு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த கத்திரிக்காய் ஃப்ரையா அன்னைக்கு தான் கொடுத்திருக்காங்க. நல்லா கியூட்டி பை சாப்பிட்டு இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் காதுல வாங்கிட்டு இங்க கிளம்பி போட்டு ஊர் முழுக்க பரப்பி விட்டுருக்காங்க. அன்னைக்குதான் கியூட்டி பைக்கு பயங்கரமா வயிறு கலக்கி உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அதை வச்சுதான் நம்ம யாவ இப்படி கண்டுபிடிச்சிருக்கான். அட பாவீங்களா அப்படின்னு ஷூகோ கண்டுபிடிக்க மத்த 3 பேரும் பாக்குறாங்க இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. வேகமா ஷூகோ யாவ விட்டு கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துக்கிறா. ஒண்ணும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஷியா இருக்கான்ல, அவனுக்கு ஒரு பொறுப்பை நம்ம யாவ கொடுத்திருக்கான். ஊருக்குள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணு பேரு ஷீனா. அவளுக்கு ஊர்ல பெருசா யாரையும் தெரியாது. அவளுக்கு போய் நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஷியா அந்த பொண்ணு பாக்குறதுக்கு வரான். அந்த பொண்ணு என்ன தெரியுமா, ஸ்கேமர்ஸ் கிட்ட மாட்டிட்டு பணத்தை இழந்துடாதீங்க அப்படின்னு போஸ்டர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போய் விழிப்புணர்வு கொடுக்கணுமா. அதுக்காக தான் அவ இங்க வந்திருக்கா. அதை பார்த்ததுமே ஷியாக்கே லைட்டா அவமானமா இருக்கு. ஆனா அந்த பொண்ணு கூட போயிட்டு ஒவ்வொருத்தங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சு அந்த பொண்ணை வந்துட்டு கேன்வாஸ் பண்ண வச்சுட்டு அவளை கூட்டு போயிட்டு இருக்கான். ஷீனாவும் நம்ம ஷியா கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறா. 2 பேரும் சேர்ந்து அங்க எங்கன்னு ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்ம ஷூகோ வந்துடுறான். ஹோட்டல்ல பார்த்தா 2 பார்ட்டிஸ் கிளீன் பண்ற வேலை பாக்குறாங்க. அந்த 2 பார்ட்டிஸும் அடிச்சுக்கிறாங்க. நான் இனிமே வேலை பார்க்க மாட்டேன்ப்பா, இவ எந்த வேலையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கிறா. சின்ன வயசுல இப்படிதான் 20 வயசு இருக்கும் போது என்னோட வயலை பாத்துக்கோன்னு இவகிட்ட சொல்லிட்டு போனேன். ஆனா அவ பாத்துக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்ல, பாட்டி 20 வயசுல அப்படின்னா அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா, 50 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கதையெல்லாம் அப்ப சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்ப அவங்களுக்கு லைட்டா ஞாபகம் மறதி வந்துருச்சு, அதனால மறந்துருப்பாங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு யாவ் சொல்லிட்டு இருக்கான். அட ஆமால, அவளுக்கு ஞாபகம் மறதி வந்துருச்சு. அவளை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்டதான் இருக்கு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாட்டி அமைதியா பேசிட்டு இருக்காங்க. யுவான் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.